கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. அதிடும் கடல் நீர வண்ணனை ஆய்ச்சி மதுர முலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழம் தாம்பால் ஆர்த்த உதரமிருந்தவா காணீரேகே ஒளிவளையீர் வந்து காணீரே. அதிரும் கடல் நீர, கடல் எப்பொழுதுமே அதிர்ந்து கொண்டுதானே இருக்கும், சோ சோன்னு ஒலி கொடுக்கும். அத்தகைய கடல் எட்டகேந்து பார்க்கும் பொழுது நீலவர்ணமாக இருக்கும். அந்த நீலவர்ணமான கண்ணன், கடல் போன்ற நீலவர்ணமான கண்ணனை ஆய்ச்சி யசோதை மதுர முலையூட்டி வஞ்சித்து வைத்து, கண்ணனுக்கு பால் கொடுக்கிறார். பால் கொடுக்கிற திட்டம் என்னேனால் வஞ்சித்து, என்ன வஞ்சனை, இவன் ரொம்ப துருதுருத்தையா இருக்கு, இவன் படுத்துற பாடு தாங்கல, இவனை உரல்ல கட்டி போட்டு விடணும் அப்படின்னு நினைக்கிறா. இங்க வா இங்க கண்ணா, நான் உன்னை கட்டுறேன் அப்படின்னா வருவனாவா, அதை விட அதிகமா ஓடுவான். இங்க வா இங்க வா இங்கன்னா கையில பிடிக்க பண்ண மாட்டான், ஓடுவான். பின்ன என்ன இங்க கண்ணே இங்க வா, என் சமந்த குட்டியோனோ மம்மம் உண்ண வாராயே, உனக்கு நான் பால் கொடுக்கறேன், இங்க பால் குடிக்கலாம், இங்க வா அப்படின்னு சொன்னா, அம்மா பால்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் குடிக்கிறேன்னா உடனே குடுன்னு ஓடி வந்து மடியில ஏத்தேண்டு பால் குடிக்கிற சமயமா கயத்தை நைஸா எடுத்து அவங்க இடுப்புல கட்டி உடனே உரல்ல கட்டி விடும். இல்லைன்னா ஒரு காரியம் செய்ய முடியாது. தினசரிய அவள் காலையிலேருந்து எழுந்து குழந்தைய தாளாட்டுறது, தூங்க பண்றது, எழுப்புறது, பால் கொடுக்கறது, குளிப்பாட்டுறது, பல்லு தேய்க்கிறது, என்னென்ன உண்டோ கண்ணனுக்கு உண்டோ அதுல உரல் கட்டுறதுங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் தினசரி உண்டு. அது ஏதோ ஒரு நாளைக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம், தினசரி. அவளுக்கு அடுப்பை மூட்டி நந்தகோபனுக்கு சமையல் பண்ணி வச்சுட்டு வரையிலும் சாதனமா ஒரு 2 மணி நேரம் கால வேளையில உரல்ல கட்டி உரலை சுத்திண்டே இருப்பான். அப்புறம் தான் இவனை அவுத்து விடுவள். அதுக்கு அவனை கட்ட போறேன்னா இவளுக்கு ஒரு நாள் 2 நாள் பழகி விட்டா அப்புறம் அவனுக்கே தெரியும். அதனால அவனை வஞ்சித்து, ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு விதமாக வஞ்சித்து கூப்பிட்டு பதறப்படாமே, பழக்கமா போயிட்டுனா ஐயோ குழந்தைய போய் உரல்ல கட்டவாவது அப்படின்னு ஒரு பதறப்படாம, ஏனால் காரியம் ஆகணுமே, கட்டினா தான் இன்னைக்கு நந்தகோபனுக்கு சோறு, காரியம் ஆகுமே, ஒரு காரியம் செய்ய விட மாட்டேங்கிறான் என்று பதறப்படாமே பழம் தாம்பால் ஆர்த்தென கட்டிய உதரமிருந்தவா காணீரே. அவனுடைய திருவயிர், அதனால்தானே தாமோதரன். தாமன்னா கயிறு, அந்த கயிறு கட்டினதுனாலே தாமோதரன் அப்படின்னு பெயர். நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது, நம்ம திருமஞ்சனம் பண்ண பிறகு ஈர வஸ்திரத்தை அவுத்துட்டு புதிய வஸ்திரத்தை சாத்துவா. அந்த புதிய வஸ்திரத்தை சாத்துவா எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். உதரம் இருந்தவா காணீரே என்று அப்படி சாத்தும் பொழுது அந்த உதரத்தை பார்க்கலாம், வயிற்றை பார்க்கலாம் அப்படின்னு ஆசையா இருக்குமாம் எல்லாருக்கும். ஆனா அந்த அர்ச்சகால என்ன பண்ணுவா, அந்த உதரத்தை காட்டவே மாட்டா, கொசவி அந்த வஸ்திரத்தை முன்னாடி வச்சுட்டுதான் ஈர வஸ்திரத்தை கீழால இழுப்பா. இப்படி மாற்றி மாற்றி அதை அணிவிக்கும் பொழுது ஒரு தரம் கூட தவறி அந்த உதரத்தை பார்த்து விட முடியாது. அப்ப சொல்லுவாள், ஏன் தான் இப்படி, அப்படி வஸ்திரம் மாற்றும் பொழுதாவது நம்ம திருமேனி பூரா தெரிஞ்சாதான் என்ன அப்படின்னு கேட்டாளாம். அப்ப சொல்றாள், கண்ணன் அது இடுப்பை காட்டுறது இல்லை. ஒரு சந்தர்ப்பம் எடைச்சிகள் எல்லாம் அந்த கண்ணனுடைய இடுப்புல உள்ள அந்த தழும்பு, கயிறு கட்டி இருந்த தழும்பு இருக்கை, இவன் தழும்பை பார்த்து கொல்னு சிரிச்சு விட்டாளாம். அதுல இருந்து யாருக்கும் தன்னுடைய வயிற்றை காட்டுறது இல்லை, இடுப்பை காட்டுறது இல்லை அப்படின்னு வச்சு விட்டானான் கண்ணன். கண்ணன் யாரு, அவர்தான் நம்பெருமாள் ரங்கநாதன். அதனால காட்டுறது இல்லைன்னு. உதரம் இருந்தவா காணீரே, அவனுடைய உதர அழக பார், ஒளி வளையீர் வந்து காணீரே. நல்ல பிரகாசமான வளைகள், தங்க வளைகள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளே, கோபிமார்களே, நீங்கள் வந்து பாருங்கள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.